அனைவருக்கும் வணக்கம். பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பாக சமூக செயல்பாட்டாளர் தோழர் ஹாப்பி ராஜ் அவர்களின் 1ஆம் ஆண்டு படத்திறப்பு மற்றும் பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு நூல் அறிமுகம், இவை இரண்டையும் முன்னிறுத்தி தொடர்ந்து மக்களிடையே கருத்துக்களை பரப்பி புதுச்சேரியில் ஒரு அடையாளமாக தேர்ந்து கொண்டாட்டிக் கொண்டிருக்கும் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்திற்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி, இன்றைக்கு சமூக செயல்பாட்டாளர் தோழர் ஹாப்பி ராஜ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு, இதை முன்னிறுத்தி தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. நம்ம அடிப்படையில தந்தை பெரியார் என்று சொன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெளிவா தெரியும். இந்திய துணைக்கண்டத்துல எந்த ஒரு பகுதியிலையும் அந்த கேரக்டர் கொடுக்கவே இல்லை, யாராலையும் பண்ணல. ஏன்னா தொடர்ந்து நம்ம அரசியலை பார்க்கிறோம். பார்ப்பனர் எதிர்ப்பு என்பது ஒரு நேரடியான கேரக்டர். நீங்க எங்கேயுமே பாருங்க, நீங்க எங்க வேணா போய் பாருங்க. எவ்வளவு புரட்சியாளர் அரசியல் தலைவர்கள் பல நிகழ்வுகளை நம்ம கண்டிருக்கோம். பல நூற்றாண்டுகள் நாம பாதிக்கப்பட்டது எதனால என்று ஒரு மூளை வித்து இருக்கு இல்லையா, அதை கண்டறிந்து அதற்கு ஒரு மருந்து வேணும். அந்த மருந்து திராவிடர் என்ற ஒரு சொல்ல தவிர வேற எதுவுமே அவருக்கு பெரிய அக்கறை கிடையாது. திராவிடன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் எல்லாம் புதிக்கிறவங்களுக்கு எல்லாம் பதில் ஒண்ணே ஒண்ணுதான், என் பிரச்சனை சாதி வழியிலும் மனுஷன் சுயமரியாதையோட வாழணும். சுயமரியாதையோட வாழறதுக்கு சாதி தடையா இருந்தா அடிச்சு நொறுக்கணும்னாரு. அதற்கு பாப்பான எதிர்த்து நிக்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஒரு 40 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த பேச்சு அது இதுன்னு பேசி பழகி நண்பர்களோட பழகி இந்த படிப்புல இருந்தே வந்து இருக்கோம். இந்த தீக்காக்காரன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம் இல்லைங்களா, அப்படி தீக்காக்காரன் நாங்க உள்ள வரும் பொழுது நல்லாவே தெரியும். தீக்காக்காரன்னா என்னடான்னா அவன் சாதாரண சொல்லிட்டு போயிடுவான், சாமி இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஒண்ணுதான் சாமி இல்லைன்னு சொன்னதான், சொன்னது மட்டும் இல்ல நிரூபிச்சு காட்டுறதுக்கு பல நிகழ்வுகளையும் நடத்தி காட்டணும். பிள்ளையாக கையில வச்சு அடிச்சு நொறுக்கணும். ஏன் தெளிவா சொன்னாரு பெரியாரு. அங்க வித்து நிக்கிறான், நான் 50 சாக்கு அதை வாங்கின்னு போய் உடனே எந்த கோயிலையும் போயிட்டு நீ பால் குடிக்க சொல்லுங்க பிள்ளையாக, அது நமக்கு தொகை கிடையாதா? நீ பால் குடிக்கணும்னு சொல்ல ஏமாத்தின பொறுக்கி சொல்ல பண்ண பால் குடிக்கிறதுன்னா ஒரு பிள்ளைய சொல்லி அந்த பிள்ளைய தொட்டுக்கிட்டோமா? எங்களோட நோக்கம் என்னன்னு பாருங்க. எங்களோட நோக்கம் அடிப்படை நோக்கம் பிள்ளையார்கிட்ட சண்டை போட்டு கிடையாது. பிள்ளையார வச்சு பழிச்சு போதிக்கிட்டு அவங்கிட்ட நிக்கிறதான். அதைத்தான் அன்னைக்கு செஞ்சாரு தெரியாது. நாங்க சின்ன பையனா வரும்போது நல்லா தெரியும், சின்ன சின்ன கூட்டம் நடக்கும். அப்ப அந்த கூட்டத்தோட தலைப்பு எடுத்துக்கினா அடல்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும். அடல்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும். ஒரு 90 அளவுக்கு நான் போய் பார்ப்பேன். அப்பெல்லாம் 25 வயசு 24 வயசு தான். அந்த வயசுல அடல்ட்ஸ் ஒன்று என்னன்னே தெரியாது. கூட்டம் பட்டா போய் கேட்போம். இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா, டிக்கெட் போட்டு கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. அந்த அழகு நிறைவா இருக்கும். காசு கொடுத்து போய் கேட்டான் அடல்ட்ஸ் அப்படின்னு. என்னன்னா ஆபாசத்தில் மிஞ்சியது மகாபாரதமா ராமாயணமா சொல்லுவான். யாராவது கையை வைக்க முடியுமா? வடநாட்டுல நிலைமை இருக்கா? இங்க நடந்தது, இங்க நடந்து காட்டணும். அன்னைக்கு வேடிக்கை பார்க்கும்போது ஆபாசத்தை அப்படியே ஊற்றி ஊற்றி வைப்பாரு. அவங்க அண்ணாவின் கம்பரசம் ஒரு புத்தகம் எழுந்து படிங்க. இந்த கம்பல் பண்ண கூத்தலாம் அப்படியே முன்னே தெரியும். சீதையை என்னென்னலாம் பண்ணி வச்சிருப்பாரு. சும்மா அவனுங்க இந்த படத்துல இந்த காட்சியை காட்டு அந்த காட்சியை காட்டு. அன்னைக்கு இருந்தது படிக்கிறது, காலால கேட்கிற வானொலி, தொலைக்காட்சியில ஒண்ணும் கிடையாது. வாய்ப்பு அதை படிச்சு ருசி கண்டுகிட்டுதான் காலால அப்படிக்கு அவன் வசனம் சொல்றாங்க பாப்பாளுங்கிற நாடகத்துல கேட்டுக்கிட்டு அப்படியே பண்ணிவிடுதான். அந்த காலகட்டத்துல இந்த கம்பரசத்தை எடுத்து படிச்சனா முழுமையா இந்த கம்பல் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்படியேப்பட்ட சூழல்லாம் அன்னைக்கு இருந்தது. நல்லா 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 தெளிவா தெரியும்.
அதெல்லாம் எங்க போச்சு? யோசிச்சு பார்க்கணும். எங்க போச்சு? ஈழம் என்ற ஒரு தியாக வரலாறு கூட அனைத்துமே புரிஞ்சுக்கிட்டுங்க. ஈழம் என்ற துறை தியாக வரலாறு இன்னைக்கு கண்ட இவெல்லாம் எவன் இந்த மேடை தகவலன்னா இவனை அடையாளம் தெரியுமா? தெரியாது. சீமான் என்றவன 2003 நாம மேடை ஏற்றலன்னா இவனை தெரியுமா? நாம எழுதணும். இயக்குனர் சீமான் சிறப்புன்னு எழுதணும். போராளர்கள் கேட்டான், என்ன இயக்குனர், என்ன இயக்குனர்? இந்த மீனவத்துறை இயக்குனரா, இல்ல இந்த தொழில் நிறுவனத்துக்கு இயக்குனரா, திரைப்பட இயக்குனர்? எப்படி மக்கள்கிட்ட சேர்ந்த ஒரு இடம் அது மக்களுக்கே தெரியல. அவனை யாருங்க அன்றைய காலகட்டத்தில் தெரியல. மேடை ஏற்றி நிறுத்தி பெரியாரை புகழ்ந்து பெரியாரை பேசி பெரியாரை தான் வளர்த்து கொண்டு இன்னைக்கு என்னடான்னா ஆர்எஸ்எஸ் கையை நீட்டி கலைகிறார், கனவு சாத்துங்கிறார். இன்னைக்கு நேற்று வீடியோல கதவை சாத்துன்னு சொல்ற. அங்க பார்த்தா அண்ணாமலை உட்காந்தியா என்ன நீங்க நிக்க கதவை சாத்துன்ற. என்னடா நடக்குதுல்ல? தமிழ்நாட்டுக்கு தேவையான பேசாத நீ திறந்து காட்டிடுங்கடா. யோகித கட்டவன் இந்த நாட்டுல எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு பாருங்க. எப்படி நீங்க பெரியார் அவதூறு சொல்லி என்னடா பண்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவு ஆண்டு காலம்? கொஞ்சம் ஆண்டு காலம் பார்க்கல. பெரியாருடைய காலத்திலேயே இந்த அவதூறை சந்திச்சுட்டு தூக்கிப்பட்டு நெகிழ்ச்சி ரசிக்கிறார். கேட்டாக்கா அம்மா கூட படிக்கிறது, அக்கா கூட படிக்கிறது. ஜனங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அனுமதிப்பு தெரிஞ்ச இல்லையா? இதை ஒருத்தர் மேல பேசுறான். எதுக்கு பேசுறான்? யாரை வச்சு பேசுறான்? இந்த தமிழ் மக்கள் மேல ஒரு மரியாதை இருந்ததுன்னா, இந்த தமிழ் மேல ஒரு மதிப்பு இருந்ததுன்னா இவன் செய்வானாங்க, அதை பேசுவானாங்க, எழுத்துப்பாங்க. பேசுறான், ஆதாரம் கிடையாது. கேட்டா ஒண்ணுமே கிடையாது. கேட்ட வீரமணி எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிறாரு. அவருக்கு பூட்டி வச்சுக்கிறாரு. நீங்க பேசுவோம், எப்பதான் பேசுன? எங்களுக்கு தெரியல. இத்தனை ஆண்டு காலம் பெரியாரையே நேசிச்சு பெரியார் கொள்கை மக்கள்கிட்ட சேர்ப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையிலும் எங்களுக்கு தெரியாத ஒண்ணு நீ சொல்லியிருக்க. தேடி பார்ப்போம்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. பொய்ய சொல்லி 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 தெரியும். கேட்டாக்கா கோர்ட்ல ஆதாரம் கொடுப்பேன்றான். கம்யூனிட்டி நீ ரோட்ல பேசிட்டு பொறுக்கி நாய ரோட்ல பேசுன. நீ ரோட்ல பேசி நீ கோர்ட்ல கொடுப்பனா கோர்ட்ல உனக்கு என்ன நடக்கும் பாரு. பொறுக்கி நாய நீ 10 பேரோட பாதுகாப்பு வருவாங்க தெரியுமா? நடமாட முடியாது. நீ அதாவது பெரியாருடைய காலத்துல அன்னை மணியாமையாக அந்த அந்த நிகழ்வை எப்படி எல்லாம் பாப்பாங்க பசங்க மக்கள்கிட்ட சேர்த்தாலும் தெரியுதா? பெரியார் ஒரு 30 ஆண்டுகளா நீங்க வயசுந்தாங்க. 1947 அந்த நிகழ்வு நடக்கும் போது ஒரு 30 ஆண்டுகள் நேரடியான பணி பெற்றது இந்த தமிழ்நாடு. நேரடியா பெற்றிருக்க. நீ என்ன சொன்ன? ஒரு 30 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு 30 வயசுல 18 வயசு 12 வயசு அன்றைய காலகட்டத்தில் இந்த பெண்கள்லாம் எப்படி வேணாலும் அனுபவிச்சிருக்கலாம். எவன் கேட்கலாம்? எத்தனை யோகியம் இருந்தான். ஆனா அதெல்லாம் மீறி இந்த சமுதாயத்துக்கு பணி செய்திருந்த அந்த மனிதனை இந்த தமிழ் மக்களில் இருந்து விடுதலை விடுவிச்சிடணும். தூக்கி எட்டப்பட்டு நெரிச்சிடணும். தமிழ் மக்களில் எழுதணும்னு நினைச்ச முடியல. ஆனா அன்னைக்கு நடந்தது தன்னுடைய நேரடியா சொல்ற. எனக்கு என்னுடைய மனைவி மகந்து விட்டாங்க. சட்டாதான் சொல்ற. வாரிசு வேணும்னா ஒண்ணு பொண்டாட்டி இல்லைன்னா புள்ள எழுது. ரெண்டும் இல்ல. பிறந்த பிள்ளைய 6 மாதத்தை இறந்து போச்சு. மனைவியே 20 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்துட்டாங்க. இப்ப அவர்களுடைய சொந்த நிர்வகிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கையில இருக்க அண்ணம்பள்ளிய கூட்டு சம்பத்தை நீ இதை பாருன்னு சொல்றதுக்கு பார்த்தா அவர் அறிஞ அண்ணாவோடவும் போயிட்டாரு. கையில யாரு இருக்கா? எடுத்த முடிவு 36 வயது உள்ள ஒரு பெண்ணுங்க. 49 எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு திருமணம் நடக்கும் போது எங்க அம்மாவுக்கு 16 வயசு. எப்ப? 62 எங்க அம்மாவுக்கு திருமணம். எங்க அம்மா திருமணத்தை இங்க எந்த ஊர் தான் நானு இங்க ஒரு 4 ஊர் தள்ளி தான். 16 வயசுல 62 எங்க அம்மாவுக்கு திருமணம். ஆனா 49 36 வயசு பொண்ணு திருமணம் பண்ணிக்காம வாழ்க்கையில இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்னங்க? அவங்களோட இவங்க உறவு வச்சு என்னங்க? அடிப்படையை ஒரு அழிவு வேணும் அவங்களுக்கு. சமுதாயத்துல இந்த சொத்து பாதுகாப்பு இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக
எடுத்த முயற்சிகளில் ஒன்று நியமனம். இது கற்று சுகமா இருந்தா அவருக்கு எத்தனையோ வாழ்க்கை அனுபவிக்கலாம். இந்த மக்களுக்கு மறுபடியும் மீண்டும் சொல்றாங்க, இந்த சீமான் போல கரிசடைகளுக்கு நீ சொல்லல இந்த வெங்காயம் பிரபாகரன் வெடிகுண்டுன எங்க பொய்ச்சல் சொல்ல சொன்னாரு. ஆனா நாயா ரெண்டுமே எங்கிட்ட இருந்தாரு, உங்ககிட்ட கிடையாது. காண வேண்டிய தடுக்கும் போது நீ வந்து நிக்கல, எங்க இருந்தன்னு தெரியாது. விஜயலட்சுமி கேட்கும் போது 1000 செய்தி வருது. இதையெல்லாம் சொல்றோம். தமிழ் மக்களுக்கு நேசக்காரம் நீட்டி தொடர்ந்து பணியாற்றும் திராவிட இயக்கம் போல கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டை இன்னொரு சட்டை இணைந்து போராடியாது. வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.